தல அஜித்தோட ஆக்டிங்கில் ரீசெண்டாக ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற மூவி தான் குட் பேட் அக்லை மூவி. அவருடைய விடாமுயற்சி மூவியோடைய ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ரொடக்ஷன் ஒர்க்கை இப்போ போய்கிட்டு இருக்கா. தீபாவளிக்கு கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. அதுக்கு சென்டராக இப்போ குட் பேட் அக்லை மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மூவி இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகியிருந்த ஆதிக் ரவிச்சந்திரனுடைய மார்க் ஆண்டனி மூவி போலவே ஒரு நல்ல காமெடி என்டர்டைன்மெண்ட் ஜேர்னராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். 3 கேரக்டரில் தல அவர்கள் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்களே. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் ஒரே கேரக்டராக 3 ஆங்கிளில் காமிச்சிருக்காங்க. ஒருவேளை அது கூட மூவியில் இருக்க ஒரு சின்ன சஸ்பென்ஸாக கூட வச்சுருக்கலாம். 2025 பொங்கல் டைமில் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. பேக்கில் இருக்கிறத பார்க்கும்போது ஏதோ இன்ஜின் போல் தெரியுது. மார்க் ஆண்டனி மூவியில் ஃபோனை யூஸ் பண்ணி தான் அந்த டோட்டல் மூவியுமே நகருமே. இந்த மூவியில் ஏதோ தராசு போல் பேக்கில் ஒரு இன்ஜின் இருக்கிற மாதிரி வச்சுருக்காரு. ஏதோ பெரிய சஸ்பென்ஸ் வச்சு தான் இந்த மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தலையோட ஆக்டிங்கில் ரொம்ப நாளாகவே ஒரு பயங்கர என்டர்டைன்மெண்ட் மூவிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆதிக் ரவிச்சந்திரனுடைய டைரக்ஷனில் டிஎஸ்பியோடைய மியூசிக்கில் மைத்ரி மூவி மேக்கர்ஸில் இந்த மூவியாவது தலா அவர்களுக்கு பயங்கர ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜேர்னராக அமைதான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி 2025 பொங்கல் டைமில் பார்க்கலாம் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போகுதுன்னு. சித்தார்த் அவர்களுடைய 40வது மூவி தான் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. 8 தோட்டாக்கள் குருதியாட்ட மூவியெல்லாம் டைரக்ஷன் பண்ணியிருந்த கணேஷ் அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணுறதே கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. சாந்தி டாக்கிஸ் தான் இந்த மூவியை தயாரிக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சித்தார்த் அவர்கள் கிட்டத்தட்ட 39 மூவியில் ஆக்டிங் பண்ணிட்டாரு போல். நமக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கு. அவருடைய 40வது மூவி நெக்ஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி அவருடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகியிருந்த சித்தா மூவி மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ்னு சொல்லணும். அதை தொடர்ந்து இப்போ குருதி ஆட்டம் 8 தோட்டாக்கள் மூவி எல்லாத்தையுமே டைரக்ஷன் பண்ண கணேஷோடைய டைரக்ஷனில் தயாராக போகிற இந்த சித்தார்த்துடைய 40வது மூவி எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு இந்த மூவி எல்லாமே ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். நரேந்திர மோடியோடைய வாழ்க்கையை மெயினாக வச்சு ஒரு மூவி தயாராகிறதா ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே. அந்த மூவியில் யார் ஆக்டிங் பண்ண போகிறாங்கன்றது ஒரு சின்ன சஸ்பென்ஸாக போய்கிட்டு இருந்தது. இப்போ அந்த மூவியில் சத்யராஜ் அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. பேன் இண்டியா வயசில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக இந்த மூவியை தயார் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் தயாராக போகிற ஒரு மூவி அப்படின்ற போல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. இந்த மூவியை யார் டைரக்ஷன் பண்ண போகிறாங்க, யார் தயாரிக்க போகிறாங்க, யார் எல்லாமே ஆக்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டை சீக்கிரமாகவே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மூவியோடைய பூஜை எல்லாமே கம்ப்ளீட் ஆன பிறகு தான் இந்த மூவியோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ரிலீஸ் ஆக போதான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக சீக்கிரமாக இவனுடைய அப்டேட்டை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஒரு நல்ல ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லராக தயாராக போகிற மிரை மூவிலேருந்து முக்கியமான ஒரு அப்டேட்டை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. வர மே 20 ஈவினிங்குள்ளே இந்த அப்டேட் ரிலீஸ் ஆகிடுன்ற போல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணி இதனுடைய அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த மூவி தயாராக போகுதுன்னு நினைக்கிறேன். எந்த மாதிரியான ஜேர்னர் அப்படின்றத இதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தால ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் கலந்த ஆக்ஷன் அப்படின்ற போல் சொல்லியிருந்தாங்க. ஆனால் போஸ்டர் எல்லாமே இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஸை ஏற்படுத்துகிற போலவே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கா. பார்க்கலாம் மே 20க்கு இந்த மூவிலேருந்து என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டை இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. சிவகார்த்திகனுடைய ஆக்டிங்கில் சிபி சக்கரவர்த்தியோட டைரக்ஷனில் டான் மூவி ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். ஒரு நல்ல காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியாக ரிலீஸ் ஆகி 2022 ஒரு மிகப்பெரிய வரவேற்பு ஏற்படுத்தி இருந்தது. நெக்ஸ்ட்டு இவங்களுடைய கூட்டணியில் இன்னொரு மூவி தயாராகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஏற்கனவே இந்த அப்டேட் போய்கிட்டு தான் இருந்தது. இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. ராஷ்மிகா அவர்கள் இந்த மூவியில் ஹீரோயினாக ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்க. ராஷ்மிகா கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மூவியோடைய பூஜை தொடங்கும் போது இதனுடைய கன்ஃபார்ம் அப்டேட் எல்லாமே வரும்னு சொல்லியிருக்காங்களே. ரீசெண்டாக இவருக்கு 2 மூவியோட ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்க. முருகதாஸோடைய ஒரு மூவி போய்கிட்டு இருக்க. இது தொடர்ந்து அமரனுடைய ஷூட்டிங் இப்போ தான் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. இந்த 2 மூவியுமே தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் சிவகார்த்திகன் சிபியோட ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஜெயமரோடைய ஆக்டிங்கில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாமே ஓரளவு தான் ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்திக்கிட்டு வருது. இவருடைய நெக்ஸ்ட் மூவிஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங். எந்த மூவி ஒரு பிக்கஸ்டான எதிர்பார்ப்பையும் ரெஸ்பான்ஸையும் ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. ஏன்னா எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு கம்மியான மாதிரியாக தான் இருக்கு. இவருடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகிற ஃபஸ்ட்டு மூவினா பிரதர் அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி தான். ஜூன் மந்த்துக்கு மேலே இந்த மூவி தேட்டருக்கு வரும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. அதுக்கப்புறம் ஜீனி அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி ஆகஸ்ட்டுக்கு மேலே தேட்டருக்கு வரும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. காதலுக்கு நேரம் இல்லைன்னு ஒரு மூவி சென்டரில் வெயிட்டிங்கில் இருக்க. இந்த மூவி 2024 எண்டில் தேட்டருக்கு வரதா சொல்லியிருக்காங்க. இவருடைய மூவியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா அது தனி ஒருவனுடைய 2வது பக்கம் தான். முதல் பக்கம் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ், ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ். மோகன்ராஜோடைய டைரக்ஷனில் இப்போ 2வது பக்கமும் தயாராகிட்டு இருக்குன்னு சொல்லணும். 2025 எண்டில் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆகுமே. இந்த மூவியாவது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்துமா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே.